மூச்சு பேச்சு இல்லாத குழந்தைய கண்முழிக்க வச்சு நார்மல் ஆக்கிட்டாரே. அவர் கெட்டவரா இருந்தா கயல் மேல உள்ள கோவத்தை காட்டிருக்கலாமே. ஏன் அப்படி பண்ணல? அதான் அண்ணி, எனக்கு ஒண்ணும் புரியல, ஒரே குழப்பமா இருக்கு. இதுல குழம்பறதுக்கு ஒண்ணுமே இல்ல சக்தி. என்ன ஆச்சுன்னு நாம தான் எல்லாருமே பார்த்தோமே. நம்ம அபி நார்மல் ஆயிட்டா. நீ பேசினதுக்கும் அவர் நடந்துகிட்டதுக்கும் ஏகப்பட்ட வித்தியாசம் இருக்கு. நான் கூட கொஞ்ச நேரத்துல அவரை தப்பா நினைச்சிட்டேன். என்னோட அபியை காப்பாத்தின அவரு என் கண்ணுக்கு கடவுள் மாதிரி தெரியறாரு சக்தி. ஆனா என் கையலுக்கு மட்டும் இவ்ளோ அரக்க குணமா தெரியறாரு. நீங்க எல்லாம் பாப்பாவை காப்பாத்துனதுனால அவன் நல்லவன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. அவனால பாதிக்கப்பட்ட கையலுக்கு தான் அவன் யாருங்கிற முழு உண்மை தெரியும். இப்ப நான் எது சொன்னாலும் நீங்க நம்ப போறதும் இல்ல அண்ணி. நீங்க விடுங்களேன். கயல், நீ வா போலாம். சக்தி சக்தி கோச்சுக்காத சக்தி. அண்ணி, நான் கோச்சுக்கலாம் இல்ல அண்ணி. நான் உங்களுக்கு அப்புறமா சொல்லி புரிய வைக்கிறேன். நீ வா வா. நீங்க குழந்தைய பாருங்க. என்ன கையில் இது? நம்ம பண்ண காரியத்துக்கு அந்த கௌதம் சரியான ட்ரீட்மெண்ட் கொடுக்காம டார்ச்சர் பண்ணுவான்னு பார்த்தா அப்படியே உல்டாவா குழந்தைய கண்ணு முழிக்க வச்சு நல்லபடியா காப்பாத்தி எங்க குடும்பத்துல ரொம்ப நல்லவனு பேர் வாங்கிட்டான். எனக்குமே அவன் பண்ணது ஆச்சரியமா தான் இருக்கு. அவன் ஏன் இப்படி பண்ணானே எனக்கு புரிய மாட்டேங்குது. நம்ம மேல இருக்கிற கோவத்துல குழந்தைக்கு வேற ஏதாவது பிரச்சனை இருக்குன்னு சொல்லி நம்மள பயமுறுத்துவான்னு நினைச்சேன். ஈஸியா குழந்தைய காப்பாத்தி உங்க குடும்பத்து ஆளுங்களே அவனை நல்லவன்னு சொல்ற மாதிரி பண்ணிட்டான். ஒருவேளை அவன் வேற ஏதாவது பிளான் பண்ணிருக்கானோ? இருக்கும். அவன் ஒரு விஷப்பாம்பு. அவன் எப்படிப்பட்டவன்னு உங்க எல்லார விடவும் எனக்கு நல்லா தெரியும். கொஞ்சம் கூட பாராபட்சமே பார்க்காதவன், கொஞ்சம் கூட ஈவ இறக்கமே இல்லாதவன். அப்படி இருக்கும்போது பாப்பாவை காப்பாத்தி இருக்கான்னா கண்டிப்பா இதுக்கு பின்னாடி வேற ஏதோ ஒண்ணு அவன் எனக்காக பிளான் பண்றான்னு தோணுது. ஏய், நாம எதுக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். அம்மா ஏதாச்சும் கோவமா பேசினா நீ எதுவும் தப்பா எடுத்துக்காத. ஏய், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அம்மா, தள்ளுறி. அம்மா, அம்மா வேண்டாம்மா. இவ்ளோ நேரம் அந்த டாக்டர் கிட்ட தான் பேசிட்டு இருந்தேன். உன்னை பத்தி எனக்கு தெரியும் கயல். கண்ட நாய் கண்டபடி சொன்னா நான் நம்பிடுவேனா? அவன் யார் உன்னை பத்தி தப்பா பேசுறதுக்கு? சொன்னான். அவன் வாய்க்கு வந்தபடியெல்லாம் உன்னை தப்பு தப்பா சொன்னான். நானும் அவன் பேசட்டும், என்னதான் பேசுறான்னு பொறுமையா கேட்டுட்டு இருந்தேன். உன்னை முழுசா அழிக்காம விடக்கூடாதுங்கிற அந்த எண்ணம் அவன் மனசு முழுக்க பரவி இருக்கு. நீ இவ்ளோ தூரம் கஷ்டப்படுறதுக்கு அவன் தான் முழு காரணம்னு அவன் பேசுறதுலே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இங்க பாரு கயல், அந்த பொறுக்கிய நீ அவ்வளவு சாதாரணமா விட்டுறாத. என்னை தனியா கூப்பிட்டு என் குடும்பத்து மேல அக்கறைப்படுற மாதிரி பேசி உன்னை பத்தி தப்பு தப்பா சொன்னான். நான் நம்பிருவேன்னு அவன் தப்பா கணக்கு போட்டுட்டான். ஒரு பொம்பளை பிள்ளை பத்தி எனக்கு தெரியாதா? 3 பொம்பளை பிள்ளைங்களை பெத்து வளர்த்த தாய்க்கு தெரியாதா? அவன் பேசுறதுல அக்கறை தெரியல, மிரட்டுற மாதிரி இருந்துச்சு. உங்க பொண்ணு சக்தி கயல் விஷயத்துல தலையிடக்கூடாதுன்னு மிரட்டுற மாதிரி இருந்துச்சு. அத நான் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். என் பொண்ணு சக்தி எந்த பிரச்சனையிலையும் மாட்டிக்க கூடாதுன்னு ஒரு தாயா நான் கண்டிச்சது உண்மைதான். ஆனா இப்படி வேணும்னே துரத்தி துரத்தி பழி வாங்கணும்னு நினைக்கிற ஒருத்தனை அவளை சாதாரணமா விட்டுறக்கூடாது கயல். சக்தி, உன்னை கயலோட பிரச்சனைக்கு போகாத,
அதனால உனக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா என்னால தாங்கிக்க முடியாதுன்னு நான் சொன்னேன்தான். ஆனா இப்ப நானே சொல்றேன், கயலோட பிரச்சனைக்கு இவ கூட நீ நிக்கணும்.